இன்றைய வீடியோல நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக குரூப் 2 தேர்வுக்குரிய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ல குரூப் 2 உண்டான அப்ளிகேஷனை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஏற்கனவே பதிவு செய்தோம் அந்த பகுதியில வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே வந்து நம்மகிட்ட அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இதில் நம்ம உள்ள கிளிக் பண்ண உடனே பயனருடைய குறியீடு கேட்பாங்க. அதாவது எந்த யூசர் நேம் வந்து நம்ம யூஸ் பண்றோம், பாஸ்வேர்டு கேட்பாங்க. ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம உள்ள போய்க்கலாம். உள்ள நம்ம வந்தோடனே இந்த மாதிரி ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் காட்டும். இதில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கரண்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கரண்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து இப்போ கடைசியாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ண கிடையாது, இன்கம்ப்ளீட்ல இருக்கு. அதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு உள்ள போனோடனே நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேட்டஸ், அப்ளிகன் டீடைல், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, academic qualification, technical qualification, medium of instruction, examination particulars, document and preview and confirm. இந்த மாதிரி நமக்கு 8-9 வகையான கேட்டகரி இருக்கு. இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீடைல். இதை நம்ம கொடுத்த உடனே நமக்கு வந்து கேட்கும். அதாவது எந்த எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்க, எந்த குரூப் 2வா குரூப் 1ஆ, அது அந்த அதிலே காட்டும். அதனுடைய நோட்டிபிகேஷனுடைய டேட் என்ன, இந்த விஷயங்கள்லாம் இங்கே எல்லாமே இருக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ போவோம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ போனோம்னா நம்முடைய ஃபோட்டோ ப்ளஸ் நம்முடைய சிக்னேச்சர் இது ரெண்டுமே நம்ம வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஏற்றிக்கணும். ஃபோட்டோ வந்து எந்த டேட்டில் நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்தோமோ அந்த ஃபோட்டோக்குரிய டேட்டை வந்து இங்கே நம்ம என்ட்ரி பண்ணணும். தென் கொடுத்த உடனே கீழே வந்து நம்முடைய டீட்டெயில்ஸ், நேம், திரும்ப நம்முடைய நேமை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி பேரண்ட்டுடைய நேமு, எந்த ஊர், பிறந்த தேதி, இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கம்யூனிட்டி, கான்டாக்ட் நம்பர், இந்த டீட்டெயிலாம் நம்ம வந்து திரும்ப நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் காலத்துக்கு வந்து அந்த இது போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து ஆமானா ஆம், இல்லைன்னா இல்லை. முன்னாள் ராணுவத்தில் இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை இல்லை கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு பணியில் உள்ளவரா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை இல்லை கொடுத்துடணும். அதே மாதிரி தேர்வாணையம் மூலமா ஏதாவது ஒரு தேர்வுல வந்து நீங்க பங்கேற்று அதன் மூலம் நீங்க வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து நீங்க கொடுத்துக்கணும். அதே மாதிரி குற்றவியல் வழக்கு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து கொடுத்துடணும். ஒன்றிற்கு மேற்பட்ட மனைவி கொண்டுள்ளவரான்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து நீங்க கொடுத்துடணும். சேவ் அண்ட் கண்டினியூ. அகாடமிக் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய டிகிரி, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஆம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ஆங்கில தட்டச்சு, தமிழ் தட்டச்சு, சுருக்கெழுத்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துடணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் சோஷியாலஜி, கிரிமினாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் இங்கே நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை கொடுத்துடணும். அதே மாதிரி எந்த சென்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த சென்டர் ப்ளஸ் உங்களுடைய படிப்பு, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, அதாவது பேப்பர் 1 அந்த ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்டு ஜிகேவா இல்லை இங்கிலீஷ் ஜிகேவான்னு கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இங்கே டாக்குமெண்ட் வந்து அவங்க எதுவுமே கேட்க கிடையாது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் இப்போதைக்கு அதை கேட்கல. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து ஃபைனலாக உடனே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணிடலாம். சப்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக டிஎன்பிஎஸ்சிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அப்ளிகேஷன் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகும். ஹால் டிக்கெட்டை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.